ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்படியும் மக்கள் வாழ்கிறாங்களான்னு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம் தான் நைஜீரியாவுடைய மக்காக்கோ. படகால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஆப்பிரிக்காஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லம். And so what, when they go to the toilet it just falls through to the water? Okay. जाके इलाज करो. மீன் பிடிக்கிறது தான் இவங்க செய்கிற வேலை. சிலர் கைவினை பொருட்களும் செஞ்சு வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இங்கே கட்டியிருக்காரு பாருங்க வீடு. இதுதான் நேரோஸ்ட் ஹவுஸ் இன் த வேர்ல்டு. அதுக்குள்ள சகலத்தை அடக்கி வச்சிருக்காரு மனுஷன். ஹால் வேணுமா ஹால் இருக்கு, கிச்சன் வேணுமா கிச்சன் இருக்கு, பாத்ரூம் அதுவும் இருக்கு, ஏன் டைனிங் டேபிள் கூட இருக்குங்க. ஏகப்பட்ட மக்கள் இந்த வீட்டை ரொம்பவே ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு போறாங்க. சைனால டெட்டாங்கிற இடத்துல கோயிலை எங்க கொண்டு கட்டியிருக்காங்க பாருங்க. நீங்க பாக்குற இந்த கோயில் 1500 வருஷம் பழமையானது. அடேங்கப்பா, இது சின்ன கோயில்லாம் இல்ல. இதுல கிட்டத்தட்ட 40 அறைகள் இருக்கு. இதோட ஆச்சரியமே மலை சரிவுல 50 மீட்டர் உயரத்துல கட்டி இருக்கிறது தான். அதனால தான் இதை ஹேங்கிங் டெம்பிள்னு சொல்றாங்க. 2 மீட்டர் ஆழத்தில் ட்ரில் பண்ண இந்த 27 பீம் சப்போர்ட்ல தான் இது நிக்குது. அந்த காலத்தில் இப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னா உண்மையிலே ஆச்சரியம்தான். இதை மறைக்கப்பட்ட உலக அதிசயம்னு கூட சொல்றாங்க. இந்தோனேஷியாவுடைய டொரஜாங்கிற இடத்துல தான் இந்த வித்தியாசமான கிராமம் அமைஞ்சிருக்கு. கேட்டி கேசுன்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்தோட ஒவ்வொரு வீடும் போட் ஷேப் டிசைன்ல இருக்கும். இந்த டிசைனை டாங் கோனனுங்கிறாங்க. கோணையா இருக்கிறதுனால அப்படி வச்சிருப்பாங்க போல. ஆனா இந்த கிராமத்துல இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தது 20 குடும்பங்கள் மட்டும்தான். அது என்னன்னா, யார் அதிகமான கொம்புங்களை தொங்க விட்டுருக்காங்களோ அவங்க குடும்பம் எல்லாரை விட ஒரு படி மேல இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக. ஆத்தி, எத்தனை எரும மாட்டு கொம்பு! ஏதோ வீடு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம் ஒரு பிரிட்ஜ்னா நம்புவீங்களா? ஆமா, இட்டாலியில் இருக்கக்கூடிய போன்டி வெச்சியோ பிரிட்ஜ் தான் இது. मजा आया और मैं ये जो मजा है. இந்த வீடியோவை பாருங்க. என்னடா ட்ரெயின் ஒரு பில்டிங்குள்ள புகுந்து போகுதுன்னு பாக்குறீங்களா? சைனால சாங்கிங்கிற இடத்துல தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 19 மாடி பில்டிங். அதுல 6 to 9 ஃப்ளோரை ரயில்வே ஸ்டேஷனா மாத்திட்டாங்க. ट्रेन खैर एंटर तो पीछे वाली साइड से करेगी पर निकलेगी यहाँ से, तो वो देखने के लिए खड़े हैं लोग. 90s கிட்ஸ் கார்ட்டூன் ஃபிளின்டோன்ஸ்ல வரக்கூடிய இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஆனா போர்ட்டுகல்ல நிஜமாவே அப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்திருக்காரு. வெறும் 4 பாறைகளை வச்சு வீட்டை கட்டியிருக்காரு மனுஷன். இதை கட்டினது எப்பன்னு தெரியுமா? 1970. நிஜமாவே இப்படிப்பட்ட வீடுகளை வாழ்றாங்களா அப்படின்னா ஆமா. பிரேசில்ல ரொச்சிங்காங்கிற இடம் தான் இது. இதான் பிரேசிலுடைய பிக்கஸ்ட் ஃபெவிலா. ஃபெவிலானா ஸ்லம்னு அர்த்தம். मजा आया. நீங்க பார்க்கறது ஒரு ஏஐ இமேஜ் நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இது டிபெட்ல லருன்கர்னு அழைக்கப்படுற இடம். இதுல கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் புத்திசம ஃபாலோ பண்ற மாங்ஸ் மட்டும்தான். நம்மளாம் டிசம்பர்ல ஒரு சில நாள் தண்ணிக்குள்ள வாழவே தத்தளிக்கிறோம். ஆனா கம்போடியால பல கிராமங்கள் தண்ணிக்குள்ள தான் வாழ்றாங்கன்னா நம்புவீங்களா? ஆமா,
இங்க ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 8 to 10 மீட்டர் ஹைட்ல தான் கட்டியிருப்பாங்க. அப்போதான் தண்ணியோட அளவு உயரும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இவங்களோட அன்றாட வேலை எல்லாமே தண்ணிக்கு மேலே தான் நடக்கும். சவுத் கொரியாவுடைய பன்வல் ஐலாண்டில் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் மட்டும்தான் இருக்கும். அங்கே உள்ள வீடுங்க ரூஃப்ல இருந்து பிரிட்ஜு, காரு, ரோடுன்னு பார்க்குற எல்லாமே பர்பிள் கலரில் தான் இருக்கும். இங்கே வருஷம் ஃபுல்லாக பூக்கிற பூவும் பர்பிள் கலர் தான். ஸோ டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள கிராம மக்கள் பர்பிள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே இப்படி பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் கனடாவில் கட்டப்பட்ட ஹேபிட்டன் 67 எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது. லீகோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. இதுதான் பாட்டில் ஐலாண்ட். ஆமா, இந்த இடம் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாட்டில்னால உருவானது தான். நம்ப முடியல. ரிச்சார்ட் சோயாங்கிறவர் 2010 இருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அது மேல இப்படி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 10 வருஷத்துல அதுதான் இப்படி ஒரு ஐலாண்டா உருவாயிருக்கு. இதை இவர் எங்க வேணாலும் ஈஸியா கொண்டு போய்க்கலாம். இதுல இவர் யூஸ் பண்றது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான்.